புதுச்சேரியில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் உள்ள கனரா ஊர்தி முனையத்தில் தணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் புதுவையில் உள்ள 4 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கும் ஒரே இடத்தில் அதிநவீன முறையில் எந்திரங்கள் மூலம் வாகனங்களை தணிக்கை செய்ய தேங்காய்திட்டு பகுதியில் சிறப்பு மையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு, இதற்கு மத்திய மாநில அரசுகளால் 15,70,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டன. மத்திய அரசின் இந்திய ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் கட்டுமான பணிகளை செய்து வருகிறது. பணி தொடங்கி 3 ஆண்டுகளான நிலையில் நிர்வாக கட்டிடம், வாகனங்கள் பரிசோதனை, கூடம் அமைக்கும் பணிகள் 80% முடிவடைந்துள்ளது. நிதி ஒதுக்கீடு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டன. தென் இந்தியாவில் முதன்முறையாக புதுவையில்தான் இந்த அதிநவீன வாகன தணிக்கை மையம் அமையவுள்ளது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேல் திறக்கப்படாதது சமூக ஆர்வலர்கள் மற்றும் மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது.